வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து செஜ்வான் பன்னீர் மஞ்சூரியன். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ஈஸிங்க. அண்ட் இது எல்லாமே இருந்ததுன்னா ஒரு 2 மினிட்ஸில் ஒரு வெரைட்டியாக நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு கொடுக்கலாம். தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. பன்னீர், சில்லி ஆயில், சோயா சாஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், செஜ்வான் சாஸ், பச்சை மிளகா, கொத்தமல்லி, பெப்பர், வெங்காயம், கார்ன்ஃப்ளவர், சிவப்பு குடமிளகா, வினிகர். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு அரௌண்ட் 100 to 150 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துருக்கோம். இதை வந்து கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அதை இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், செஜ்வான் சாஸ், கொத்தமல்லி, பச்சை மிளகா கொஞ்சமாக, மிளகுத்தூள் லேசாக, ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃப்ளேவர் ஆங்கிளுக்காக. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பிசைஞ்சிருங்க. இப்போ இதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக உப்பெல்லாம் ஒன்றும் ஆட் பண்ணலை, ஏன்னா இந்த சாஸஸ்லேயே உப்பெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபைனலாக பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு டெஃபினட்டாக உப்பு தேவைப்படாது. நல்லா யூனிஃபார்மாக மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் ஜஸ்ட் அது மேரினேட் ஆகட்டும். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு உப்பு வேணும்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகே, லைட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு ஆயில் இதில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போது இந்த பாலை வந்து இந்த மசாலாவை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். அதை ஸோ இந்த ஆயில் நல்லா ஹாட் ஆயிடுச்சான்னு பாருங்கள். ஓகே, இப்போது இந்த ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிட்டு, நான் ரொம்ப ஸ்கால்டிங் ஹாட்டாக வேண்டாம், இதை ஆட் பண்ணிடலாம். அதில் இது அப்படியே ஜென்டிலாக, ரொம்ப ப்ளசன்ட் ஸ்மெல் வருதுங்க. ஏன்னா இந்த செஜ்வான் சாஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒரு ஸ்மெல் வருது. இதுக்குன்னு தனியாக பூண்டு கிண்டுலாம் ஒன்றுமே இதில் ஆட் பண்ணுறதுக்குல, ஏன்னா அந்த சாஸ்லேயே எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் எப்படி நம்ம வந்து குலாப் ஜாமுன் பண்ணுவோம் இல்லையா எல்லார் வீட்லேயும், அந்த மாதிரி மிதமான தீயில் வச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகட்டும் அது. இப்போ நம்ம வந்து கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இது ஒரு சைனீஸ் கிரேவி. ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பில் ஒரு கடாய் ஒன்று எடுத்திருக்கோம், ஒரு சாஸ்பேன், ஒரு பேன் ஒன்று எடுத்திருக்கோம். இதில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். சில்லி ஆயில் ஒன்று எடுத்திருக்கேங்க. சில்லி ஆயில் என்னென்னா எண்ணெயில் சாதாரண உங்கள் குக்கிங் ஆயில் இருக்குல்ல, கடலெண்ணெய் தவிர எந்த ஆயில்னாலும், கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தவிர எனி ரிஃபைன்ட் ஆயிலில் வந்து எடுத்து நீங்கள் எண்ணெயை சூடாக்கிக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு அது சும்மா லேசாக பொரிஞ்சு எடுத்தோடனே அப்படியே இது பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த சில்லி ஆயில். இதை பார்த்தீங்கன்னாக்க இது எப்படி அழகாக கலர்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த சில்லி ஆயில் வந்து நீங்கள் இதுக்கு எடுத்துக்கிறீங்க. ஓகே, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆயில்ஸ் எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு ரிஃபைன்ட் ஆயில், அண்ட் தென் ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு சில்லி ஆயில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க அதில். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, ஏன்னா அது ஸ்பைஸியாக தான் இருக்கும். அது இஞ்சி, மிளகா வத்தல், சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அது, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, சோயா சாஸ், அதுக்கப்புறம் வெஜிடபிளுக்கு இந்த
சிவப்பு குடை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் கொஞ்சமாக, ஓகே. கார்ன்ஃப்ளவர் ஒரு 1.5 டீஸ்பூனு, கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. சரியா? பேசிக்கலி செஜ்வான் கிரேவி தான் அது, அதனால் கொஞ்சம் செஜ்வான் சாஸும் இதில் ஆட் பண்ணணும். நோட் பண்ணிங்கன்னா நான் இந்த எந்த ஸ்டேஜுமே நான் உப்பே ஆட் பண்ணல இந்த ரெசிபிக்கு. நம்மளுக்கு வந்து இதில் எல்லா சாஸஸ்லேயுமே பயங்கரமாக உப்பு இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ங்கிற பேரில் நிறைய உப்பு இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இதே உங்களுக்கு ஃபைன்னா நீங்கள் அப்படியே யூ நீடன்ட் ஆட் எனி சால்ட் செப்பரேட்லி. இப்போ வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகவோ இல்லை ரொம்ப குறைச்சி ஆட் பண்ணிங்கனாலோ உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வராது. ரொம்ப அதிகமானால் ஒரேடியாக ஜாம் மாதிரி ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அதை ரெடீம் பண்ணலாம், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் லூசன் பண்ணலாம். பட் ஒரே ஸ்ட்ரோக்கில் நீங்கள் அர்ஜென்ட்டில் பண்ணும்போது ஒரே ஸ்ட்ரோக்கில் வரணுன்னா கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிங்கனாலே அந்த ஒரு நைஸ் ஒரு கைண்ட் ஆஃப் திக்கிஷ் கன்சிஸ்டன்சி வந்துடும். ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்பாங்களே அந்த மாதிரி. ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த பொரிச்சு வச்ச இந்த பால்ஸை ஆட் பண்ணிடலாம் அதில். ஸோ இந்த பால்ஸ் வந்து ரொம்ப ஊறவும் கூடாது, கம்மியாகவும் ஊறக்கூடாது. ஸோ கரெக்டாக இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி. நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிடுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பன்னீர் மஞ்சூரியன் உங்களுக்கு ரெடி. இது வந்து நாட் ஒன்லி வில் இட் பி ஸ்டைலிஷ் டு ஈட், ரெண்டாவது வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட்டுக்கு பன்னீர் உங்களுக்கு வந்துருச்சு இதில். அண்ட் ரெண்டாவது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இருக்குங்க. எனி ஒரு உணவு வந்து இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு இது ஒரு டிப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு உணவு வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்த 2 ஹவர்ஸில் போய் அடுத்தது என்ன இருக்குது, அடுத்தது என்ன சாப்பிட்லாம், ஒரு டீ குடிச்சிடலாமா, இல்லைனா வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் என்னமா, இல்லைனா வேறு என்னமாவது போய் நம்ம ஏதாவது ஒன்று நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு நம்மளுக்கு தோணாமல் இந்த ஒரு ஸ்நாக் வந்து ஷுட் பி ஃபில்லிங். ஓவர்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது, அண்டர்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது, சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு அது கிளிக் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் உணவு வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி நியூட்ரிஷ்னலி கம்பேட்டபிள் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப சுவையான ஒரு உணவு. ஸோ டில் வி மீட் யூ அகேன் டுமாரோ. see you, bye bye. நன்றி, வணக்கம்.